டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உணர்ச்சி அடைவதை கட்டுப்படுத்தி உறுதியாக நிதானமாக இருக்க பழகவும் என்ற தலைப்பில் உறவு முறிதல், பயனாளிகளை பிரிதல் அல்லது நன்மதிப்பிழத்தல் என பல பாதிப்புகளை நாம் உணர்ச்சி வசப்படுவதால் சந்திக்கிறோம். இது ஒவ்வொரு அலுவலகங்களையும் ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு தெருவிலும் நாங்கள் காண்ற உறவு முறிதல் அல்லது வாடிக்கையாளர் இழத்தல் அல்லது சேர்ந்து பணியாற்றும் பணியாளர்களுடன் உறவு முறிதல், இவ்வாறு பல காரணங்கள் இருக்கலாம். ஆகவே முற்கோபம், முழுமையாக விசாரிக்காமல் பகைத்தல், அன்பாய் அமைதியாய் ஆறுதலாக பழகாமைதான் உணர்ச்சி அடைகிறது காரணம். உணர்ச்சி வர்ற காரணம் ஒன்று, முற்கோபம் இருக்கக்கூடாது, தீர விசாரிக்காமல் கோவப்படக்கூடாது, மற்ற ஆறுதலாக பழகணும், அன்பா பழகணும். உங்களோட தேன் போல தித்திக்க பேசுங்கள் என்று சொல்லுவார்கள். அவை அன்பா பழகி பணிவா பழகினா அவர்கள் உள்ள சொல்ல போகிறார்கள். அவை நீங்கள் அவசரப்பட்ட முடிவெடுப்பாங்க, கோபம் வரும். அவை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவசர கொடுக்கைக்கு புத்தி மத்தியமமான. அவை எங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக மூளைக்கு அவசரமாக முடிவு எடுத்தால் ரத்தோட்டம் போகிற குறையும், அப்போ சிந்திக்கிற ஆற்றல் குறையும் என்று சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் ஆறுதலாக அமைதியாக பணிவாக அன்பாக பழகுவதன் ஊடாக நாங்கள் உணர்ச்சி வசப்படுவதை குறைக்கலாம். சில உதாரணங்கள் ஆகும். ஒரு நல்ல ஆசிரியர் தனது வகுப்புல ஒரு பிள்ளை உடுத்து கொண்டு வந்திருக்கு. அப்போ நல்ல அடி போடுறது, நல்ல வெள்ளை உடுப்பு போடையலாம். ஆசிரியர் தெரியாது அந்த பிள்ளைன்ற குடும்ப நிலை. பெற்றார் என்ன செய்யணும், பிள்ளைய பள்ளிக்கூடம் போவா கட் பண்ணால் படிப்பு கட்டு போகணும். பெற்றார் கொஞ்சம் சமாளித்து உடுப்பை சரிப்படுத்தி பாடசாலைக்கு அனுப்பி. ஆசிரியரிடம் பிறகு பெற்றார் என்ன சொல்லியிருக்க, அடிக்க போகல. பெற்றார் சொல்லியிருக்கோம், நாங்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், பிள்ளைய பள்ளிக்கூடம் போவா தடுத்தது வேறைய குற்றம், ஆகவே நாங்கள் உடுப்பை சரிப்படுத்தி அனுப்பினாங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம் என்று ஆசிரியம் பெற்றார் மன்னிப்பு கேட்பதனூடாக அங்கே ஒரு அமைதி பேணப்பட்டிருக்கு, பணிவு பேணப்பட்டிருக்கு, ஒருவரையொரு அவசரப்படாமல் மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கு, உணர்ச்சி வசப்படாமல் பேணும் வழி இதுதான். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நாங்கள் அரச நிறுவனம் ஒன்றில் ஒரு ஊழியர் தனக்குரிய வேலையை செய்யணும். அவருக்கு முன்னால் வாடிக்கையாளர் வந்திருக்கும். அப்போ வாடிக்கையாளருக்கு எனக்கு நேரம் போது கிரியா செய்தாங்கன்னு கேட்டிருக்கு. அவர் அங்கே திறன்பேசியில் முகநூலோ ஃபேஸ்புக் பார்க்குறார். அப்போ அந்த வாடிக்கையாளர் என்ன செய்கிறார், உமக்கு ஃபோன் பார்க்க நேரம் இருக்கு, எனக்கு வேலை செய்து தர முடியலையோன்னு கத்தி இருக்கு. அப்போ அந்த அரச நிறுவனத்தில் மேலாளருக்கு அது எட்டிட்டு உடனடியாக மேலாளர் அவருக்கு எச்சரிக்கைவிட்டார், இனிமேல் இவ்வாறு நிகழ்ச்சி வந்தால் நான் கண்ணை முடிஞ்சால் இன்னும் ஆன்சர் அடிக்க போகணும். ஒரு பணியாளரோட தன்னை ஃபேஸ்புக் பார்க்குற குழப்பறதுக்காக வாடிக்கையாளரை பகைச்சபடியாக இந்த தண்டனை. அவர் அவசரப்பட்டுட்டார், அவர் உணர்ச்சி வசப்பட்டுட்டாருன்னா அதுதான் உணர்ச்சி வசப்படுவது. உணர்ச்சி வசப்படுவதால் உறவு முறைகிறது, அவருக்கு வேலைக்கு ஆபத்தாக வருகிறது. ஆகவே பேராசை பெருந்தருத்தம் என்பது. அவை சிலர் கணக்கு ஆசைப்படுவது இருக்கும். அவை இப்படி அடக்கி வச்சிருக்கிற அந்த ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஆகவே உணர்ச்சி வசப்படுவது என்பது உங்களுடைய இலக்கை அடைவ முடியும், ஆனால் மற்றவர்களை வெறுக்கத்தான் ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படாமல் எவ்வாறு மாற்றங்களை உங்கள் பக்கம் வசப்படுத்துவதை சிந்தியுங்கள். அமைதியாக கதையுங்கள், அன்பாக கதையுங்கள், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, ஆறுதலாக முடிவெடுக்கலாம், அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. அரவணைத்து கொண்டு நான் ஒரு 2 நிமிஷம் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த ஒரு பதிவை பதிஞ்சு கொடுத்தாரு அண்டாவது நீங்கள் அனுமதி பெற்றாவது நீங்கள் போன பார்க்கலாம். அந்த மனிதர் அவசரப்பட்டு போனா நீங்களும் வல்லாண்டு போயிட்டீங்கன்னா அந்த மனிதர் உறவு முறையும். இவ்வாறு உணர்ச்சி வசப்படுத்தலை தவிர்ப்பதே உங்களது வெற்றிக்கும் நல்லுறவு போனவும். கணவன் மனைவி என்றாலும் அப்படித்தான், பெற்றார் பிள்ளைகள்
காரணங்கள் எல்லோருமே உணர்ச்சி வசப்படுவதை குறைத்த அல்ல நிறுத்தினால் நல்வாழ்வு அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.